ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வீணாவை காமிக்கிறாங்க. அவளோட உண்மையான ஃபேமிலியை பற்றின டீட்டெயில்ஸ் அவளுக்கு கிடச்சிருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு அவளை மீட் பண்ண கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயின் அங்கே கிளம்ப போனால் அப்போ அங்கே அவளோட பையன், பொண்ணு, ஹஸ்பண்ட் எல்லாருமே கால் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகக்கூடாதுமா அப்படின்றத சொன்னதும், யார் சொன்னாலும் சரி என்னோடய ஃபேமிலியை போய் நான் மீட் பண்ணி பார்க்கணுன்னு அவள் டிசைட் பண்ணிடுறா. ஸோ அவங்க மீட் பண்ண போனதுமே அப்போ அங்கே அவங்க பொண்ணு சொல்கிறா, அம்மா என்ன உண்மையிலேயே நீங்கள் போக போகிறீங்களா? ஆல்ரெடி அவங்க வேற ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் போனால் எப்படிமா ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல வா போகலான்னு சொல்லும்போது அங்கே பிரதர் ஷென் அங்கே அவங்க அம்மாட்ட, அம்மா அந்த பொண்ணை பற்றி நம்மளுக்கு எந்த டீட்டெயில்ஸ் ஒழுங்காகவே தெரியாது, நம்ம இதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கணும், தேவையில்லாத வேலைமான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு உன் சிஸ்டர் வழா, நீ வாய முடிட்டு பேசாம இரு, அவள் இந்த குடும்பத்தோட சொந்த பொண்ணு, உன் சிஸ்டர் கூட பிறந்தவ, கண்டிப்பாக அவள் திரும்ப வரணும்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே ஹாப்பியாகிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஷென் பார்த்தா, சூசி இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் அடாப்ட் பண்ணி இருந்துச்சேக்கா, நான் அவளை தவிர வேறு யாரையுமே சிஸ்டராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மா, நீ அவனோட பேச்செல்லாம் பெருசாக எடுக்காதம்மான்னு சொல்லிடுறாங்க. அப்போங்க ஹீரோயின், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், சின்ன வயசில் என்னை யார் கிட்னாப் பண்ணது அப்படின்றத செட்டு கேட்குறா. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தா, இந்த சூசியோட அம்மா தன்னோட பிள்ளையும் அவங்களோட பிள்ளையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே டயத்தில் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால இந்த வேலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா தன்னோட பொண்ணு வந்து பெரிய பணக்காரியாக வளரணுன்றதுக்காக. அப்போ அங்கே அந்த சூசி அவங்களோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டதுமே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த சூசியோட அம்மா தானே, நான் கண்டிப்பாக அவங்கள எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு அவள் சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பழைய விஷயங்கள்லாம் நீ வந்து மறந்துருமான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஷென், நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக அவங்க தானே உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு சொன்னதும், அவங்க என்னை கொலை பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த லேடிக்கு எப்பயுமே மன்னிப்பு கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அந்த ஷென்னை பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்து, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் நீ சாப்பிட்ருக்கவே மாட்டேன், என் குடும்பத்தில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே, அப்போ ஹீரோயின், என் ஹஸ்பண்டே பெரிய ரிச்சான ஒரு பர்சன் தான், இந்த உலகத்தில் எவ்வளோ ரிச்சான சாப்பாடாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவம் ஆகிட்டு அது எல்லாத்தையும் அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த சூசியோட பொண்ணு அங்கே வர்றா. காம்படிஷனில் நான் தான்மா வின் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசினதோ அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தே இல்லை என் பொண்ணு வந்துட்டு எவ்வளோ வந்து சைனீஸை தவிர எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்குன்னு, அவளோட பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத அவள் சொன்னதும், அப்போ அங்கே அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டி, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஜெர்மன், ரஷ்யன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இன்னும் ஏகப்பட்ட லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து உங்கள் அம்மாவோட சேர்ந்து சாதாரண ஒரு கிராமத்தில் தானே இருந்த, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, ஏன் தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியும்னு அந்த பொண்ணுமே சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இவளுக்கு ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்பாங்க, உனக்கு வந்து எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், எனக்கு இன்னொரு பையனுமே இருக்கான்னு சொன்னதும், கண்டிப்பாக அந்த பையன் ஏதாச்சும் ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதும், யார் சொன்னது, அப்படிலாம் கிடையாது, என் பையன் வந்து பெரிய ஸ்டார் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அந்த சூசி, உன் பிள்ளை எப்படி வந்து பெரிய டாப் ஸ்டாராக வந்து ஆகுவான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த நிம்மி சொல்கிறான், அங்கிள் என்னோட பர்த்டேக்கு மேக்ஸை வந்துட்டு கூப்பிடணும், அவர் எவ்வளோ பெரிய டாப் ஸ்டார் தெரியும்லன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு லில்லிக்கு ரொம்ப ஷாக்காகிருது. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க, மேக்ஸ் வந்து உங்களோட பையன்றது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே தெரியாது போல், அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சொல்கிறா. உடனே இந்த சூசி அங்கே ஷென்ட்ட, பிரதர் நம்ம வாங்கியூ கூட சேர்ந்து பிஸ்னஸ் டீல் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசினதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட பேர் தான் வாங்கியோ. கால் பண்ணதுமே பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருக்கான். ஸோ சவுண்ட் அதிகமாக கேட்குது. என்னப்பா ஹீரோயின், என்னப்பா சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னதும், இல்லைப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்க வந்தேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாங்க அந்த நிம்மி சொல்கிறா, அங்கே பாருங்களே ஏதோ வந்து கட்டட வேலை பார்க்குறாங்க போல், ரொம்ப பூவர்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான் அந்த சூசி. இப்போ ஹீரோயின், அப்படிலாம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா, உன் ஹஸ்பண்ட் பூவராக இருந்தால் நீ அவங்க கூட சேர்ந்து இருக்க தேவை கிடையாது, நீ பேசாமல் அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பணக்காரன், நான் அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன், அதை விட அவன் ரொம்பவே நல்ல மனுஷன், நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல மனுஷனா, நீ நிம்மியோட பர்த்டே பார்ட்டிக்கு அவரை கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிடுது. நீங்கள் கூப்பிட்டு அசிங்கம் தான் படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எதுக்காக இங்கே திரும்ப என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே
சொன்னதுமே நான் பேசினது எது தப்பாக உனக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ்மா மன்னிச்சிரு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீ வந்து கோச்சுக்காத, நீ வந்து உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஏன் எதுக்காக நீ இப்போ இந்த காரில் வந்திருக்க அப்படின்றத சேர்த்து கேட்குறா வாங்கிட்ட. வேற ஒன்றும் கிடையாதுப்பா, உன் குடும்பத்து ஆளுங்க எல்லாருமே நான் வந்து ரொம்பவே பூவர்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதை அங்கே கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக வந்துட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச பிறகு நான் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் அதெல்லாமே நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்றத அவங்க சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. பிறகு அங்கே அந்த ஷென்டா அந்த சூசி சொல்கிறா வந்துட்டு எதுக்காக அவளையும் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு சுத்தமாக அவங்க திரும்ப ரிட்டன் இங்கே வர்றதுல எந்த ஒரு விருப்பமே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்து கவலைப்படாத, எப்பயுமே நீ என்னோட சிஸ்டராக தான் இருப்ப, அவளை கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நான் திரும்ப ரிட்டன் வரவிட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே இது வந்துட்டு வாங்கோட ஒய்ஃபுக்கு இந்த ஃப்ளார் பிடிக்குமா, நான் அதனால தான் அவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க கூட சேர்ந்து நம்ம இன்னைக்கு கான்ட்ராக்ட் மட்டும் போட்டுட்டோம்னு வச்சுக்கோமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு அவள் சொல்கிறா. இவங்களாம் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர்றது கூட எனக்கு பிடிக்கலப்பா, அம்மா தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேமிலியை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே நீ இந்த பார்ட்டிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. அப்போ அங்கே அந்த சூசி லில்லி மேலே அங்கே பழைய போடுறா. இங்கே வச்சுருந்த அந்த ஃப்ளாரை வந்து உன் பொண்ணு தான் திருடிட்டான்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எங்கே திருடினேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுறா. நீ என்ன தெரியுதா என் பொண்ணு மேலே பொய்யா பழைய போடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க இப்போ நம்ம செக் பண்ணிட்டா சரியாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே செக் பண்ணுறதுக்கு அங்கே பார்க்குறாங்க. அங்கே பேக்கில் பார்த்தா அந்த ஃப்ளார் விழுந்ததுமே பார்த்தீங்க இல்லை, இவ வந்துட்டு ஃப்ராடாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இதுக்காக இதெல்லாம் போய் எடுக்க போகிறேன், இதே மாதிரி எங்கள் அம்மாட்ட ஏகப்பட்ட ஃப்ளார் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது இது மிஸ்டர் வாங்கோட ஒய்ஃப்க்கு பிடிக்குன்றதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன், எப்படி சீப்பாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. நிம்மி, ஓ இந்த மாதிரி ஃப்ளார் வாங்குறதுக்கு எவ்வளோ காசாகும் தெரியுமா, நீங்கள் இதெல்லாமே வாங்கி வந்து உங்கள் வீட்டில் நிறைய வச்சுருக்கீங்களாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டா. அப்போ அவங்க அம்மாட்ட இங்கே கூப்பிட்டு என் பொண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா, என் பொண்ணு மேலே அவள் பொய்யா பழைய போடுறா, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும்னு சொன்னதும் அந்த லில்லி அங்கே கார்ட்ஸை வச்சு எங்கே பிடிக்க சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த சூசியோட ஹஸ்பண்ட் அங்கே ஷா வந்துடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து பார்ட்டியில் வந்துட்டு இப்படி ரகலை பண்ணிட்டு இருப்பீங்க, இது நான் ஏற்பாடு பண்ண பார்ட்டி, இந்த பார்ட்டியில் திருட்டுற வேலை எதுவும் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்மளோட வாங்கங்க வந்துடுறாரு. என்ன தைரியம் இருக்குது உங்களுக்கு, என் பொண்ணு மேலே நீங்கள் வந்து இப்போ பொய்யா பழிய போடுவீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுறாரு. அப்போ அதுக்கு வசதான் உன் பொண்ணு வந்து திருட்டு வேலை பண்ணி அவளுக்கு பழக்கமாயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப கோவமாயிட்டு நம்ம வாங்க என் பொண்ணு கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டான்னு சொன்னதும் ஏன் உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் பேசாமல் நீங்கள் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண விட வேண்டியதானேன்னு சொன்னதும் அந்த சூசி இங்கே எந்த வந்து கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, நீ அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்க, அது எப்படி செக் பண்ண முடியும்னு சொல்லும்போது அங்கே ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. லில்லி வந்துட்டு எங்கள் காலேஜில் இருக்க ஒரு டாப் ஸ்டூடெண்ட், அவள் கண்டிப்பாக வந்து திருடி இருக்க மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் ஏகப்பட்ட அவார்ட்ஸுமே வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ அந்த ஷென் சொல்கிறான் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் திருட மாட்டாங்களா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க லில்லி சொல்கிறா, நான் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என் பக்கத்தில் ஒரு வெயிட்ரு வந்து இடிச்சிட்டு போனான், ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளார் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை கண்டுபிடிச்சி மரியாதையை உண்மையை சொல்லு, எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை மேடம் அது உங்களோடதுன்னு நினச்சி நான் பேக்கில் கொண்டு வந்து போட்டுட்டேன்னு சொன்னதுமே லில்லி வந்துட்டு திருடலன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அவனுமே சாரி கேட்டான். அப்போங்க ஹீரோயின் அவங்க அம்மாட்ட இப்போ வந்து தப்பு பண்ணது யாரு, சூசி தானே, பொய்யா அவள் என் பொண்ணு மேலே பழி போட்டிருக்கா, ஒழுங்கா அவள் இப்போ சாரி கேட்கணும் அப்படின்றத சொன்னதும் நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் சாரி கேட்க முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம வாங்கோட அசிஸ்டன்ட் சார் இப்படி உங்கள் கூட சேர்ந்து கிளாப்ரேஷன் எதையுமே வாங்கி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு நீ முதல் லில்லிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவங்க சாரியுமே கேட்குறா. நான் தான் அந்த வெயிட்டுக்கு காசு கொடுத்து இதை பண்ண சொன்னேன் அப்படின்றதையுமே ஒத்துக்கிறா. அவங்க ஹீரோயின் என் பொண்ணை வந்துட்டு நீ தப்பாக யூஸ் பண்ண பார்த்துருக்க, கண்டிப்பாக நான் உன்னை எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அவள் உன் சிஸ்டர் தானே அப்படின்றத சேர்த்து அங்கே கேட்குறாங்க. ஸோ பிறகு அந்த சூசியோட அம்மா அவட்ட கால் பண்ணி அந்த திரும்ப வீணா வீட்டுக்கு வந்ததா நான் கேள்விப்பட்டனேப்பா, இப்போ என்ன பண்ணுறது, அவள் இடத்த எடுக்க ட்ரை பண்ணா என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை கண்டிப்பாக திரும்ப நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஷென் வந்ததுமே இப்போ யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அங்கே இல்லை நான் சும்மா என்னோட அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன், நார்மல் தான், நம்ம வாங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணலான்னு அவள் சொல்கிறா. ஹீரோயின் அவங்க பொண்ணுட்ட நீ எதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. ஸோ அப்போ அந்த நிம்மி அங்கே சொல்கிறா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா,
என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்னைக்கு மேக்ஸ் வர போகிறான். மேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய டாப் ஸ்டார்னு தெரியல. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் அவனோட நினைப்பிலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம், நீ இப்போ வரைக்கும் அவனை பார்த்துருக்க மாட்டேன். என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க வாசி உனக்கு ஒரு லக் அடிக்குது, நீ பேசாமல் அவனை பார்க்கலாம்ல அப்படின்றத சொன்னதும், அவன் நான் ஏன்ப்பா அவனை பார்க்க முடியாது, நான் டெய்லியுமே அவனை மீட் பண்ணிட்டு இருக்கேனேன்னு சொன்னதும், அந்த சூசி உன் பொண்ணு பாரு எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கா, மேக்ஸ் மாதிரி ஒரு டாப் ஸ்டாரை டெய்லி அவன் மீட் பண்ணுவாளாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அப்போ அங்கே நம்ம லில்லி இந்த பாரு என்னோட பிறந்த பிரதர் தான் அவன் சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே, அதை பார்த்துட்டு அந்த நிம்மி எங்கே போய் ஃபோட்டோஷாப் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறா. சூசியுமே நீ வந்துட்டு புள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க, நீ வந்துட்டு மேக்ஸவே உன்னோட பையன்ற லெவலுக்கு வந்து பொய் சொல்கிற லெவலுக்கு வளர்த்து வைப்ப அப்படின்றத சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மேக்ஸுமே கரெக்டாக பார்த்தா என்ட்ரி ஆகிடுறான். பேச போனால் விலகிக்கிட்டு இவங்க அவங்க ஃபேமிலியை மீட் பண்ண போனதுமே அப்போ அவங்களோட மேனேஜர் வேமா வந்து அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த நிம்மி வந்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னப்பா பண்ணிட்டு இருக்கான், நீ என்னமோ பிரதர் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, உன்னை யாருன்னே தெரியாதா, அதனால தான் அவன் கண்டுக்காமல் போயிட்டானான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. சோப்பாங்க அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு, நீங்கள் எப்படி வார்த்தைகள்லாம் உன்னோட சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் சிஸ்டர்ன்றதை ஞாபகத்தில் நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த சூசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்னடா அம்மாவுக்கு என்ன உன் மேலே பாசம் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்க இப்போ இவ எப்படியாச்சும் வீட்டை விட்டு நான் தோத்தணுமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்களோட உண்மையான அம்மா அங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்களோட உண்மையான அம்மா அங்கே வந்துடுறாங்க. நான் வந்து ட்ரக்கு கொண்டு வந்திருக்கேன், இதை கொண்டு போய் அந்த காஃபியில் வந்து நீ கலந்து கொடுத்துரு, அவள் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, இந்த வீட்டுக்குள்ளே அவளை யாரையும் சேர்த்துக்காம அனுப்பி விட்ருவாங்கன்னு சொன்னதும் உடனே அங்கே காஃபியில் வந்து ட்ரக்கெல்லாம் கலந்து அங்கே ஸ்வீட்லாம் எடுத்துட்டு உனக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு, தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் அதை கொடுக்குறா. ஸோ ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே தூக்கிட்டு அவங்க பையனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ரொம்ப டயர்டாக இருக்கியா, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சூசிட்ட இப்படி அங்கே ஒரு வெயிட்டர் வந்து சொல்லிடுறாங்க, அந்த டாப் ஸ்டார் கூட சேர்ந்து அவங்க ரூமில் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவ உடனே எப்படிப்பட்ட பொம்பளை, இவ கல்யாணம் முடித்த பொம்பளை ஒரு டாப் ஸ்டார் கூட சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு அவள் பேசுவாளான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த ஷென்மே கல்யாணம் முடிச்சுட்டு குடும்பமானத்தை வாங்குறாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் அவங்களுக்கு அங்கே ஹார்ட் எல்லாமே பெயினாக ஆரம்பிச்சிருது, அங்கே ரொம்பவே பெரிய சலசலப்பாக ஆரம்பிச்சிருது. இப்போ எல்லாருமே சேர்ந்து அங்கே மேலே பார்க்க போனால் நம்ம ஹீரோயின் அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, இந்த பையனோட ரூமில் உனக்கு என்ன வேலை இருக்குது, அவன்கிட்ட என்ன உனக்கு பேச்சு, இவன் சின்ன பையன், இவன் கூட சேர்ந்து நீ ஃப்ளர்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுதா பேசுகிறீங்களான்னு சொன்னதும் அந்த ஷென்மே, அம்மா நான் ஆல்ரெடி சொன்னனா இல்லையா, இவன் இந்த வீட்டுக்குள்ளே வர வேணாம், இவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு ஏற்றி விடுறான். அந்த சூசியுமே அதே மாதிரி தான் ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசுகிறா. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணாம், நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எனக்குமே உங்களை மாதிரி ஒரு அம்மா தேவை கிடையாது, நானுமே உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே வைக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பும்போது அப்போங்க அந்த நிம்மி மேக்ஸை கையை பிடிச்சிட்டு நீ எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும், உங்கள் குடும்பம் எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்துவீங்க, நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் அவங்க அம்மாட்ட, மேக்ஸ் வந்து என்னோட பையன், நீங்கள் என்னோட பையனை வந்து என் கூட சேர்த்து வச்சு பேசி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணாம் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அம்மா பயந்து போயிட்டு கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறாங்க. பட் ஹீரோயின் எனக்கு நீங்கள் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே இந்த ஷாவை பார்த்தா அங்கே வாங்கோட அசிஸ்டண்ட்டை, சார் நான் அவங்க வந்து உங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணணும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஃபைல் எல்லாமே கிழிச்சு எரிஞ்சிட்டு, சார் உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு கொலாபரேஷனுமே வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க அம்மா ஹீரோயினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாவை பார்த்தா நான் வேங் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவர் எதுக்கு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அங்கே அந்த சூசியை பார்த்து, ஒன்னால தான் அவர் ரொம்ப கோவமாயிட்டாரு, நாளைக்கு நான் அவரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் அடிபட்டதுமே, உங்களுக்கு அடிபட்டுருக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு லீவு கொடுக்குறேன்னு அவ சொல்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே மீட் பண்ணுறதுக்காக வேங்க ஆஃபீஸ்க்கு போனதுமே, சார் இன்னைக்கு அவருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அவர் வரலன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க திரும்ப ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஹீரோயின் அவங்கள நோட்டீஸ் பண்ணிடுறா. பிறகு அவங்க ஆஃபீஸில் கால் பண்ணி விசாரிச்சதுமே மிஸ்டர் வேங்க மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னு சொன்னதும் வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறா. ஸோ அப்போ அங்கே வேங் வந்தாங்க ஹக் பண்ணிட்டு, என்னப்பா மூடு ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், வேற வந்து உன்னை பார்க்க வந்தாங்களாம் ஆஃபீஸ்க்கு, நான் வந்து நம்மளோட பார்ட்டிக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே பார்ட்டிக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே பிளான்ட் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கவும், என்னப்பா நீ என்ன வாங்கோட வீட்டு வேலைக்காரியா, அதனால தான் இங்கே பண்ணிட்டு இருக்கியா வேலையெல்லாம்னு சொல்லிட்டு இன்சல்ட்
இன்சல்ட் பண்ணதுமே, அளவுக்கு அதிகமாக பேசிட்டு இருக்காத, வெட்டி பேச்சு பேசினேன் நான் உன்னை பார்ட்டி விட்டு துரத்தி விட்டுருவேன்னு அவ சொல்றா. ரொம்பவே அவ திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கவும் அவங்க பட்லர் வந்துடுறாரு. ஹலோ, நீங்கள் எப்படி வீணா மேடமை போய் இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? வாங்கியோட ஒய்ஃபே அவங்க தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போய் பேசுறீங்களான்னு சொல்லிட்டு அவன் நம்ப மாட்டா. ஹீரோயின் இன்னவே மட்டன் தட்டி பேசும்போது அவன் வாங்கோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ என்னோட வீட்டு மருமகள்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுவ, உன்னை சும்மா மட்டும் என் பையன் விட மாட்டான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, வாங்க மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்கு, இவ இப்படி பொண்டாட்டியா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. பிறகுமே நம்பிக்கை இல்லாமல் அங்கே கார்ட்ஸ் கூப்பிட்டு ஹீரோயினை பிடிக்க சொல்லி அவங்களையுமே பிடிச்சி தள்ளி விட்டு அங்கே கையில் ஏறி மிதிச்சு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க என் பையனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னதும், வாயை மூடி கிளவி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவ நிறைய காசு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. வருஷமாவே உன்னோட அம்மாவை மீட் பண்ணிட்டு நீ என்னை வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறதுக்காக எவ்வளோ திட்டம் போட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கண்டிப்பா அவங்க மன்னிக்க மாட்டாங்கன்னு சொன்னதும், நீ போய் சொல்லிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அவ பேசும்போது அப்போ ஹீரோயினோட அம்மா ஷென்னோட சேர்ந்து வந்துடுறாங்க. என்கிட்ட உன்னோட அம்மாவும் நீயுமே மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிடுறான். ஐயோ அப்படிலாம் கிடையாதுமான்னு சொல்லிட்டு அவள் நடிக்கிறா. அங்கே உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு, ஆமாம் எங்கள் அம்மா என்னை தெரியாமல் மீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க, உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் சொன்னதும், அப்புறம் எதுக்காக என் பொண்ணை நீ என்கிட்ட மீட் பண்ண வைக்கலன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ண முடியும், அவங்க பொண்ணை மீட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சொல்லிட்டு அவங்க பொய்யா பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அந்த ஷென்மே இவ இப்படி பண்ணியிருக்கானா இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்குமான்னு சொல்லிட்டு ஞானியாச்சு அவர் சொன்னதும் சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிடறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அம்மா அவள் இன்னுமே போய் தான் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்காக பணத்தை எல்லாத்தையுமே அவள் தெரியாமல் திருடி அங்கே அனுப்புனான்னு சொன்னதும், நீ பொய்யா என் மேலே பழிய போடாத, நான் அப்படி எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும், அப்படியா அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே பார்த்தா ஏகப்பட்ட காசு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே, ப்ளீஸ் என்னை நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா, அவங்க ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் காசு சென்ட் பண்ணேன்னு அவ சொல்கிறா. அப்போ அந்த ஷென் அம்மா கண்டிப்பாக நீங்கள் சூசியை மன்னிக்கணும், அவள் கண்டிப்பாக எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், நம்மளோட ஒரே சிஸ்டர்னா அவதாம்மா, இவ நம்ம குடும்பத்தை பிரிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. மிஸ்டர் வாங்கியோட நான் ஒய்ஃப், நான் உங்களோட மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறமே இந்த பார்ட்டியில் இருக்க விரும்பல, மரியாதை எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னது வாங்கியோட ஒய்ஃபா, நீ இப்படிலாம் கற்பனையில் மிதக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த சூசி கேட்குறா. இப்போ வாங்கி எல்லாரும் முன்னாடியே வச்சு இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், மரியாதை நீ போய் என்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் கோவமாயிட்டு ஹீரோயின் தலையில் ஒயின் பாட்டில் எடுத்து அடித்ததுமே அவள் தலையிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கு. என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறா. உனக்கு கரெக்டான இடத்த நான் காமிக்க வேணாமா, உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மதர் இன்லாக்கு இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதும் அவங்க மெடிசனை வேற பிடிங்க வச்சுக்கிறா. இப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம், மரியாதையை மெடிசன் கொடு, அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸுமே இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும், அப்படியா உன்னோட மதரின்லாவை காப்பாற்றணும்னா நீ என்கிட்ட நீடன் பண்ணிட்டு சாரி கேளு, நான் மெடிசன் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவளுக்கு வேற வழி இல்லாமல் இருக்கு. அப்போ அவங்க மதரின்லா ஆல்ரெடி நான் வயசாயிட்டு இதுக்கப்புறம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், இப்போ நீ நீடன் பண்ணிட்டு சாரி கேளு அப்படின்றத சொன்னதுமே பண்ணிட்டு சாரி கேட்டதுமே என்னப்பா சவுண்டே வெளியே வரல அப்படின்றத சொன்னதும், நல்லாவே கத்தி பேசு அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி அங்கே அவ மெடிசனை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே சாரியெல்லாம் கேட்டதும் தூக்கி போட்டதுமே அவங்க மதரின்லாக்கு கொடுத்து அவங்க சரி பண்ணுறா. ஸோ அப்போ அந்த சூசியோட ஃப்ரெண்டு இந்த கேக்கில் நான் ட்ரக்கு கலந்துருக்கேன், இந்த கேக்கை நீ அந்த கூட அவளை சாப்பிட வைன்னு சொன்னதுமே அதே மாதிரி இதை நீ சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிச்சிக்கா, இல்லைனா இவங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் வேற வழி இல்லாமல் அங்கே சாப்பிட போனா. அப்போ அங்கே வாங்கியோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, உடனே இவங்க மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னும் 30 நிமிஷத்தில் வாங்கி திரும்ப ரிட்டன் இங்கே வந்துடுவார், நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுங்கள், அது பக்காவாக இருந்தால் சைன் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ பிறகு ஹீரோயினோட கையில் அங்கே அது ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த சூசியோட ஃப்ரெண்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓப்பா, இதெல்லாம் இவ கையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த சூசி அவள் கையை பிடிச்சிட்டு நீ என்ன திருடி இருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை புடிங்கிட்டு கீழே போட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு நீ அதிகமாக அதிக பிரசங்கித்தானே பண்ணிட்டு போகிற, இதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இவ கண்டிப்பாக திருடி இருக்கா, இவ திருடினதுக்கான ஸ்டாம்ப்
வந்துட்டு நம்ம வாங்க வேணாமா, கை நாட்டு வைங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வச்சதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பார்ட்டியை விட்டு இவளை அடித்து வெளியே வெட்டணும்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போதுமே நீ நம்ம இங்கே வந்திருக்க, ஏன்னா உங்கள் அம்மாவை தேடி வந்திருக்கியா, அவள் ஒரு திருடின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அந்த வாங்கியோட அந்த டீமுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷாவ் கம்பெனியோட சேர்ந்து எந்த கொலாபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துடுறா. அப்போ அங்கே அந்த லீகல் டீம்லேருந்து கால் வந்துடுது அந்த சூசிக்கு, உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு கொலாபரேஷனுமே வைக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. பட் இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ண போகிறாங்க, தவறுதலாக கால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு அவங்க கார்ட்ஸை வச்சு அவங்க 2 பேர்த்தையுமே பிடிக்க சொல்லி அங்கே டார்ச்சர் பண்ண சொல்கிறாங்க. அம்மா பொண்ணுக்கும் சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், கண்டிப்பாக உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொன்னதும் அவளை இழுத்துட்டு போய் அவள் பல்ல உடச்சி விடுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவம் ஆயிட்டு, தயவு செஞ்சு என் பொண்ணை விடு, நான் வேணா உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறப்ப அங்கே ஹீரோயினை போட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாமே நம்ம வாங்க அங்கே கிடைச்சதுமே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு வேமா காரை ஓட்டிட்டு போய் என் பொண்ணையும் பொண்டாட்டியுமே நான் காப்பாற்றணும்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே அந்த சாங்குன்னு ஒரு பர்சன், நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, பேசாமல் என் கூட சேர்ந்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் டச் பண்ண வந்ததும் ஹீரோயின் கையை அங்கே கடிச்சிடுறா. உடனே அந்த ஆள் அவளை அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம வாங்க வந்துடுறாரு. அப்போ அங்கே என் பொண்டாட்டி மேலே நீ கை வச்சதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க சொன்னதுமே பார்த்தேன் அப்பா இந்த பூவு இருக்குது வாங்கன்ற பேரை யூஸ் பண்ணிட்டு இவன் பெரிய மல்டிமில்லியனர் ரேஞ்சுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான் அந்த சூசிக்கு. அப்பாங்க நீ பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அங்கே ஒரு கம்பி எடுத்துகிட்டு என்னப்பா நீ காரை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு அதை அடித்து உடைக்கும் போது என்கிட்ட இதே மாதிரி ஏகப்பட்ட கார் இருக்குது, பட் ஆனால் இதுக்கு நீ பேமெண்ட் பண்ண முடியாமல் தவிக்க போகிறத நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் நான் வந்துட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு சாரின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க பார்த்து கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. ஐயோ உண்மையிலேயே தான் வாங்கான்னு சொல்லிட்டு. ஸோ என் பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்கும் டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனதுமே அங்கே எல்லாருக்கும் கை கால் நடுங்கி போயிருக்கு. அங்கே நம்ம ஷாவை பார்த்தா கோவமாயிட்டு சூசியை கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வைக்கிறாரு. அப்பாங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க சார், இவங்க உங்கள் ஒய்ஃப்ன்றது எனக்கு தெரியாமல் இந்த சூசி என்னென்னமோ பண்ணிட்டா, ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் நீயும் உன் பொண்டாட்டியுமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பாக பலன் வேணும்ல, நான் உன் கூட சேர்ந்து எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்துட்டு பெரிய பழைய பார்ட்னர்ஸ், நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக நீங்கள் உடனே என்ன வேணான்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம வாங்க ரொம்ப கோவப்படுறாரு. என் பொண்டாட்டியை விட இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொன்னதும் பயங்கரமாக அந்த சூசியை போட்டு அந்த ஷாவ் அடிச்சுட்டு உன்னால் என் கம்பெனியே நாசமாக போச்சு, ஒன்று மாதிரி ஒரு கேடு கட்டவை கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் இருக்க விரும்பலை, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போனதுமே உடனே ஹீரோயினோட அம்மாட்ட கால் பண்ணிவிட்டு அம்மா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு சொன்னதும் விழுந்தடிச்சிட்டு பாவம் அந்த அம்மா ஓடி வராங்க. அப்போ அவங்க அம்மாங்க வந்ததுமே அம்மா ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, வந்து இப்போ ஷாவ் டைவர்ஸ் கொடுக்க போகிறாராம் அப்படின்றத சொன்னதுமே அங்கே உடனே வந்துட்டு வீணா நீ இப்படி பண்ணாத, உன் சிஸ்டர் நீ வந்துட்டு அவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக சரியாகும்னு சொன்னதும் உங்கள் ஆசை பொண்ணு என்னென்ன இன்றைக்கி பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறா, இவளை எப்படி நான் மன்னிக்க முடியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு நீ என்ன அவளை நல்லபடியாக பார்த்துக்கவே நீ என்கிட்ட சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணேன்னு சொன்னதுமே அங்கே உடனே அவங்க பயந்து போயிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறா, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுமா, ஆனால் வந்துட்டு இவ சொன்னால் கண்டிப்பாக அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டார் ப்ளீஸ்மான்னு சொன்னதுமே நடந்துருச்சு, நீ தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நீ வந்து பேசுன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் என்னோட எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட்டை போட்டு உடைச்சிருக்கா, என் ஹஸ்பண்டோட காரை உடைச்சிருக்கா, நான் கண்டிப்பாக இவ்வளோ மன்னிக்க மாட்டேன், ஒருவேளை மன்னிக்கணும்னா ஃபஸ்ட்டு காம்பன்சேஷன் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த ஷவுட்டை நான் பேசுகிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த ஷென்மி அம்மா கண்டிப்பாக வந்துட்டு இவ ஏதாச்சும் நம்ம சிஸ்டரை பண்ணியிருப்பா, அதனால தான் வந்து அவள் கோவமாயிட்டு பதிலுக்கு பண்ணியிருப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கரெக்டாக தான் சொல்கிறான், நீ வந்துட்டு உன் சிஸ்டர்கிட்ட எப்படி இந்த மாதிரி நடக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆசை பொண்ணு 20 வருஷமாக அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் மீட் பண்ணிவிட்டு காசு எல்லாத்தையும் திருடி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உட முடியலன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன இதெல்லாம்னு சொன்னதுமே இதில் என்ன தப்பு இருக்குது, என்னோட சொந்த அம்மாவுக்கு நான் வந்துட்டு காசு கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, இப்போ உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்களுமே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையா, அதே மாதிரி தானே இதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போயிடணும், என் பொண்ணு நீ கிடையாதுன்னு சொன்னதும் அதை
கேட்டுட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த சின்ன மிஸ்டேக்காக வந்து இப்படிலாம் பனிஷ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவங்க பிரதர் ஷென்ட்ட ப்ளீஸ் நீ தான் காப்பாற்றணும் பிரதர்ன்னு சொன்னதும், நான் அம்மாட்ட பேசி பார்க்குறேன் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னால் எதுவும் முடியாதுப்பா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவர் ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த வந்தா வாங்க வந்துட்டு அவளை ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுறாரு. கார்ட்ஸ் வந்து அங்கே பிடிச்சி அடிச்சு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. சேர்ந்து நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின், நீங்கள் என்னை வீட்டுக்கு ஆசையாக கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். பட் உங்களுக்கு எப்பயுமே என்னை விட உங்களுக்கு அடாப்டட் பொண்ணு மேலே தான் ரொம்பவே வந்துட்டு நம்பிக்கை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க சாரி எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அவங்க மதரின்லாவுமே, ஆமாம் நீங்கள் உண்மையிலே தலை குனிஞ்சு வெக்கப்படணும், ஒரு பெத்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லாமல் மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு வாழ்க்கைக்கு எடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே, உங்களை கண்டிப்பாக நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் நீங்கள் முழிக்காதீங்க, புருஷன் பிள்ளைகளோட சேர்ந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போங்க நம்ம மேக்ஸ் ஓடி வந்துட்டு அங்கே பொக்கெல்லாம் கொடுக்குறான். அம்மா உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, நான் அதுக்காக தான் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃபாதர் இன் லவ்மே வர்றாங்க. நீ என்னம்மா உன்னோட சொந்தமாவை மீட் பண்ண போனதாக கேள்விப்பட்டோம், பட் ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்திட்டாங்களாம், ஆனால் நீ இதுக்கப்புறம் அவங்கள போய் மீட் பண்ண வேணாம், ஏன்னா உன்னை லவ் பண்ணுறதுக்கு உண்மையான குடும்பம் நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.